ஆனால் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பல்லில் பட்டுக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன பீசஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ஆட் பண்ணி செய்யுங்க. இதெல்லாம் சேர்த்து எப்படி செய்கிறது, அடை எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம். தோசைக்கல்ல நல்லா காய விடணும். நல்லா காய விட்டுட்டு ஒரு கரண்டி மாவை எடுத்து நல்லா பரத்தி விடணும். கரெக்டு ரவுண்டு ஷேப் வராது, கொஞ்சம் நல்லா பரத்தி விடுங்க. சில பேர் உளுந்து ஆட் பண்ணி தோசை மாதிரியே ஊற்றுறாங்க. பட் வெறும் பருப்பு யூஸ் பண்ணி நான் இந்த அடையை செஞ்சுருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா இது மாதிரி தான் செய்வாங்க. சிறு சிறு துளைகள் அங்கங்கே போட்டிங்கன்னா நல்லா வேகும். அதுலேயும் நம்ம எண்ணெயை நல்லா ஊற்றி விடணும். கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் கன்சப்ஷன் ஆக தான் செய்யும் அதுக்கு. அப்போ தான் கொஞ்சம் மொறுமொறுன்னு வரும். அந்த உள்ளேலாம் பாருங்கள், அந்த துளைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கணும். 2 வாரம் குக்கிங்